Hello friends, welcome back to Tenkasi Vetri Ias Academy. In this video today we are going to see the lesson in 9th Standard Economics Unit 3 Money and Credit. நம்ம சேனலை அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ரெகுலரா சமச்சீர் ஸ்கூல் புக்ஸ்ல இருக்க ஸ்டாண்டர்ட் வைஸ் வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கான லெசன் என்ன நம்ம பிரீஃபா பார்க்கலாம். லெசன் நேம் என்ன? Money and Credit. First introduction பார்க்கலாம். This chapter deals with the evolution of money over the years and its function. So இந்த பாடம் ஃபுல்லாவே பணம் எப்படி வந்துச்சுன்ற அந்த ஒரு வரலாறை பத்தி தான் சொல்ற மாதிரி இருக்கும். It also elucidates on the role of Reserve Bank of India. அது மட்டும் இல்லாம RBI யோட ரோல் அந்த பணத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்றதையும் it throws light of foreign exchange, monetary aggregates and forms of credit. It further explains how technological advancements have made banking easy and shift in today's world. So அது மட்டும் இல்லாம அந்நிய செலாவணி, நம்ம பணம் கடன் வாங்குறோம்ல, சோ இதெல்லாம் எப்படி இருக்குன்றத பொறுத்தும் இதெல்லாம் எப்படி இருக்குன்றதையும் இந்த லெசன்ல நம்ம பிரீஃபா பார்க்க போறோம். Almost all the things used by a man have a monetary value. In addition to that, the pay given for a labor, wages and services all are fixed on the basis of money. So இந்த நம்ம யூஸ் பண்ற டெய்லி லைஃப்ல நம்ம யூஸ் பண்ற எல்லா பொருளுமே பணம் அப்படின்ற ஒன்றை வச்சு தான் வந்து நம்ம என்ன பண்றோம், மதிப்பிடுறோம். அது மட்டும் இல்லாம ஒரு ஒர்க் நடக்குனா அந்த ஒர்க்ல ஒர்க் பண்ற ஒரு லேபருக்கு கொடுக்குற வேஜஸ், அதாவது சேலரியா இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம கட்டுற டாக்ஸஸா இருக்கட்டும், எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு? பேசிஸ் ஆஃப் மணி, பணத்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. The taxes and duties are also paid in the form of money. We would have seen our parents planning the expenses at our home every month. The monthly income, pending expenditure, savings, payment of interest, etc. all are measured in terms of money. அதாவது நம்ம வீட்ல மாசம் நம்ம பேரண்ட்ஸ்லாம் வந்து எல்லா மந்த்துமே வந்து ஒரு அவங்க சேலரி வாங்குற டைம்ல வந்து நம்ம ஃபேமிலியோட பட்ஜெட் போடுவாங்கல்ல. ஸோ அந்த பட்ஜெட் போடும்போது என்ன, எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்லாம் நம்ம செலவழிச்சிருக்கோம், ஸோ இன்ட்ரெஸ்ட் எதுக்கெல்லாம் நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கு, சேவிங்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி தான் பார்க்கறாங்க? in terms of money, பணத்தை பொறுத்து தான் என்ன பண்றாங்க, இது எல்லாமே கணக்கிடுறாங்க. Not only at homes but also the budgets of a country or states are also framed on the basis of money. ஒரு வீட்டோட வரவு செலவு பட்ஜெட் மட்டும் இல்ல, ஒரு மாநிலம் அல்லது ஒரு மத்திய அரசு ஃபுல் ஒரு நாட்டோட நிதிநிலை அறிக்கையே எதை பொறுத்து தான் இருக்கு அப்படின்னா பணத்தை பொறுத்து தான் மதிப்பிடுறாங்க. The government as well as the private institutions and industries calculate their financial status through money. அது மட்டும் இல்லாம அரசு சார்ந்த துறையா இருந்தாலும் சரி, அரசு சாராத தனியார் நிறுவனங்கள் எல்லாருமே அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், நிதி நிலையை வந்து எப்படி தான் கணக்கிடுறாங்க? பணத்தை வச்சு தான் கணக்கிடுறாங்க. Thus, money plays a predominant and inseparable role in all our lives. So, பணம் அப்படின்றது ஒன்று நம்ம வாழ்க்கையில நீக்கமற நிறைஞ்சிருக்கதா என்னது பணமா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், barter system. barter system அப்படின்றதுனா பண்டமாற்று முறை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ancient man hunted and gathered food. He lived in a caves and forest. In later stages he invented weapons for hunting and gathering food. Later he invented fire and learned to practice agriculture. அதாவது பண்டைய காலத்துல மனுஷங்க எப்படி இருந்தாங்க, ஃபர்ஸ்ட் காடுகள்ல எல்லாம் வாழ ஆரம்பிக்கும் போது குகைகள்ல வாழுவாங்க, வேட்டையாடிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நெருப்பை கண்டுபிடிச்சாங்க, அதுக்கப்புறம் வேளாண்மை பண்ண ஆரம்பிச்சாங்க. when the agriculture yield was high they made handicrafts. ஸோ அக்ரிகல்ச்சர் பண்ற வேளாண்மை வந்து அதிகமா இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க, அடுத்து நிறைய கைவினை பொருட்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க. when there was a surplus in agriculture produce and other articles like earthenware, they exchanged it with the people who needed them. ஸோ இந்த மாதிரி வேளாண்மையில உருவாக்குற பயிர்களும் சரி, அது அடுத்து பண்ற இப்ப இந்த மண்பானைகள்லாம் பண்றாங்க, அந்த மாதிரி ஹேண்டிகிராஃப்ட்ஸும் சரி, அளவுக்கு அதிகமா அவங்களுக்கு இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு தேவைக்கு போக இருக்க எக்ஸஸை வந்து இன்னொருத்தங்கிட்ட கொடுத்து அவங்ககிட்ட இருக்க ப்ராப்பர்ட்டி என்ன பண்றாங்க, இவங்க வாங்கிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், if a community had excess food stuff they would exchange that with those who had excess pots. அதாவது ஒரு சிலர் இப்போ ஒரு கம்யூனிட்டியில் இருக்கவங்ககிட்ட நிறைய நெல் இருக்கு அப்படின்னா இன்னொரு செட் ஆஃப் கம்யூனிட்டி பீப்புள்ஸ் வந்து என்ன இருக்கு, பாட்ஸ், மண்பானைகள் வந்து நிறைய இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, இவங்ககிட்ட எக்ஸஸா இருக்கிறத அவங்ககிட்ட கொடுத்து அவங்ககிட்ட இருக்கிறத இவங்க வாங்கி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. Likewise, when a particular grain grew in abundance in a region, it was exchanged for a different crop in another region. These articles which were exchanged through the barter system can be termed as the first form of trade. So இந்த பானைக்கு நெல்லை கொடுத்து மாத்துறது மட்டும் இல்லாம இப்போ நம்ம தமிழ்நாடு சைடு பார்த்தோம்னா ஒரு சில பயிர்கள்லாம் விளையும்ல, ஒரு கிராப்ஸ். அதே வந்து நம்ம நார்த் இந்தியா சைடு போனோம்னா அங்க ஒரு சில கிராப்ஸ் வந்து அதிகமா வளரக்கூடியதா இருக்கும். ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இருக்க கிராப்ஸே என்ன பண்ணிக்கிட்டாங்க, இவங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த பேட்டர் சிஸ்டம், பண்டமாற்று முறை அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ட்ரேட். ஸோ வணிகத்தோட முதல் வடிவம்னு எதை சொல்றாங்க, இந்த பேட்டர் சிஸ்டத்தை சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், காயின்ஸ்.
இந்த பேட்டர் சிஸ்டம் வந்து எப்போ டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு, எப்போ வந்து சிவிலைசேஷன் த்ரைவ்டு, எப்போ சிவிலைசேஷன் த்ரைவ்னா என்னன்னா செழித்தோங்க தொடங்குச்சு. ஸோ எப்போ செழித்தோங்க ஆரம்பிச்சிச்சு அப்போ தான் இந்த பேட்டர் சிஸ்டம் வந்து நல்லா ஃப்ளோரிஷ்டு, நல்ல இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகி வந்துச்சு. திஸ் சிஸ்டம் வாஸ் ஆக்டிவ் நாட் only within a civilization but also among civilizations. This was the initial form of international trade. So இது என்னவா இருந்துச்சு, ஒரு பன்னாட்டு இதுக்கான ஒரு பன்னாட்டு வணிகத்தோட முதல் வடிவம் அப்படின்னும் இதை சொல்றாங்க. During archaeological excavation in Egypt and Iraq, Mesopotamia, articles used during the Indus Valley civilization were excavated. அதாவது அகழ்வாராய்ச்சிகள் எங்கெல்லாம் பண்ணதுன்னா எகிப்து மற்றும் ஈராக்னா என்னன்னா மெசபடோமியா, அந்த காலத்தில் உள்ள மெசபடோமியா இப்போ வந்து ஈராக்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் வந்து ரொம்ப ஒரு ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் சொல்லுவாங்க, ரொம்ப தொன்மையான நாகரிகம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அங்க எக்ஸ்கவேஷன்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அங்க கிடைச்ச ஆர்டிகல்ஸ் எல்லாமே எது கூட மேட்ச் ஆகுற மாதிரி இருக்குன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்துவெளி நாகரிகத்து கூட மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கு. As years went by, there were issues found on a barter system. So கொஞ்ச நாள் போக போக என்னாச்சுன்னா இந்த barter system பண்டமாற்று முறையில நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆச்சு. For example, there were problems in exchanging needed goods. So எப்படி எல்லாம் பிரச்சனைகள் வந்துச்சுன்னா, ஸோ தேவைப்படுற பொருள் வந்து இப்போ எனக்கு தேவைப்படுறது இன்னொருத்தருக்கு தேவைப்படாதுல்ல, ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆச்சு. A person who had paddy was in the need of earthenware, for instance, but the person who had pots and other utensils was not in the need of paddy. அதாவது பேடினா அந்த பயிர் தானே. ஸோ இப்போ என்கிட்ட ஒரு பயிர் இருக்கு, ஸோ அதுக்கு பதிலாக நான் எனக்கு வந்து ஒரு பானை தேவை, ஆனால் அந்த பானை அது அளவுக்கு அதிகமாக வச்சிருக்கவருக்கு என்கிட்ட இருக்க பேடி தேவையில்லை. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. thus the needs of many people were not fulfilled. ஸோ நிறைய மக்களோட தேவைகள் வந்து என்ன பண்ணல, ஃபுல்ஃபில் ஆகல. measuring the quantity and the value of goods exchanged were found very difficult. ஸோ ஒரு பொருளை வந்து நம்ம இப்படி மாத்திக்கிறதும் அதை வந்து மெஷர் பண்றது எப்படி இருந்துச்சு, ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. எதுல? பேட்டர் சிஸ்டம்ல. to solve these issues they fixed a common item with a standard value for the effective exchange of goods. so இந்த மாதிரியான ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷனா என்ன பண்ணாங்கன்னா காமனா ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு ஐட்டமை ஃபிக்ஸ் பண்ணி அதை வச்சு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த குட்ஸ் எல்லாம் அப்படின்னு ஒரு டிசிஷன் மேக் பண்ணாங்க. it was usually in the form of some metal. so அது வந்து எப்படி இருந்துச்சுன்னா பொதுவா அந்த உலோகங்கள் மெட்டல்ஸ் தான் வந்து என்ன பண்ணாங்க அதுக்கு யூஸ் பண்ணாங்க. metals were rare to find and could be maintained for a long time and never lost their value. so எதுக்கு மெட்டல்ஸை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மெட்டல்ஸ் வந்து ரொம்ப நாள் உழைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அதை ஈஸியாக நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து அதோட வேல்யூ வந்து எப்படி இருக்கு, ஹையாக இருக்கு. ஹென்ஸ் தி மெட்டல்ஸ் கேன் பி டேர்ம்ட் அஸ் தி ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மணி. ஸோ அதனால மெட்டல்ஸ் உலோகத்தை தான் என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மணி, பணத்தோட முதல் வடிவம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், do you know ஒரு பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்திருக்காங்க பார்க்கலாம். during his rule Shershah Suri set up a new civic and military administration and issued a coin of silver weighing 178 grams which was termed as a rupiah. so Shershah Suri அப்படின்றவங்க முகல்ஸ் பீரியட்ல ஹுமாயூனை தோற்கடிச்சு ஒரு 1540 to 1546 வரைக்கும் ரூல் பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்க தான் என்னன்னா இந்த ருப்பியா அப்படின்ற நேம் இருக்கக்கூடிய 178 grams வெயிட் இருக்கக்கூடிய அந்த ஒரு சில்வர் காயின் வந்து வெளியிட்டிருப்பாங்க. தி சில்வர் காயின் remained in the use during a Mughal period and Maratha era and in British India as well. so அந்த சில்வர் காயின் எது வரைக்கும் வந்துச்சுன்னா முகலாயர் பீரியட்ல இருந்துச்சு, மராத்தியர்கள் பீரியட்ல இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் பீரியட் வரைக்கும் அந்த சில்வர் காயின்ஸ் வந்து யூஸ்ல தான் இருந்துச்சு. These may be the reasons why metals were chosen. Gold, silver, copper were the metals used first. so first என்ன மெட்டல்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் குட்ஸுக்கு அப்படின்னா தங்கம், வெள்ளி, காப்பர் இதெல்லாம் தான், தாமிரம் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணாங்க, செம்பு. they were called ancient currency. so இந்த மூணு என்ன சொல்றாங்கன்னா ancient currencyனா புராதன பணம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தமிழ்ல என்னெல்லாம் ancient currency என்னெல்லாம், gold, silver and copper. other than leather, beads, shells, tobacco, salt, corn and even slaves were exchanged as a barter, says economists. so பொருளாதார வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த தங்கம், வெள்ளி, இந்த செம்பை தவிர இன்னும் அதிகமா தோல், அதுக்கப்புறம் கூடுகள், அதுக்கப்புறம் உப்பு, அந்த மாதிரி கார்ன், டொபாக்கோ, புகையிலை, ஈவன் ஸ்லேவ்ஸ்னா என்ன அடிமைகளை கூட என்ன பண்ணாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி எக்கனாமிக்ஸ் வந்து சொல்றாங்க. the later cholas allowed the traders to have their own army. so later cholasனா யாரு, பிற்கால சோழர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ட்ரேடர்ஸ் வணிகர்களுக்கு வந்து ஓன் ஆர்மி, அவங்களுக்கு ஒரு சொந்தமா படை வச்சுக்கிறதுக்கு வந்து என்ன பெர்மிஷன் கொடுத்தாங்க. historical evidence state that during this period small traders and producers gave credit to the Tamil traders to support their export needs.
ஸோ வரலாற்று ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னா அந்த டைமில் இந்த சோழர்கள் பீரியடில் நிறைய கடல் கடந்து வணிகம் போனனால சின்ன சின்ன வணிகர்களுக்கெல்லாம் வந்து கடன் வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு வரலாற்று குறிப்பில் இருந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் நேச்சுரல் மணி. தி மெட்டல் சஜஸ் சில்வர் அண்ட் கோல்ட் கெயின் இம்பார்ட்டன்ஸ் கிராஜுவலி ஆல் ஓவர் த வேர்ல்ட். அதாவது உலகம் ஃபுல்லாக தங்கமும் வெள்ளியும் வந்து என்னாச்சு, இந்த ரெண்டு மெட்டலுமே வந்து வேர்ல்ட் ஃபுல்லாக வந்து இம்பார்ட்டன்ட் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்துச்சு. ஸோ தீஸ் மெட்டல்ஸ் வேர் யூஸ்ட் அஸ் அ ஸ்டாண்டர்ட் வேல்யூ இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப இப்படி முக்கியத்துவம் வாய்ந்த மாறினதுனால ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூவா வந்து இது மாறுச்சு. திஸ் வாஸ் கால்ட் அஸ் அ நேச்சுரல் மணி. ஸோ இதுதான் எப்படி நேச்சுரல் மணினா என்ன, இயற்கையான பணம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் சில்வர் அண்ட் கோல்ட். நெக்ஸ்ட் பேப்பர் மணி. As days went by, issues arose because while trade proposed, there were insufficient reserves of gold and silver. So கொஞ்ச நாள் போக போக எப்படி வந்து barter systemல ஒரு பிரச்சனை வந்து அதுக்கடுத்து காயின்ஸ் வந்து கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி இந்த காயின்ஸ் யூஸ் பண்றதுலயும் சில ப்ராப்ளம்ஸ் வந்து வர ஆரம்பிச்சுது. ஸோ என்ன ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா இன்சஃபிஷியன்ட் ரிசர்வ்ஸ் ஆஃப் கோல்ட் அண்ட் சில்வர். ஸோ அந்த தங்கம் வெள்ளி இருப்பு வந்து என்ன நம்மளுக்கு போதுமானதாக இல்லாமல் இருந்துச்சு. மைன்ஸ் ஆல்சோ ஹேட் அ லிமிடெட் ரிசர்வ் ஃபார் திஸ் மெட்டல். ஸோ அதுக்கான சுரங்கங்களில் கூட அந்த இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் எப்படி இருந்துச்சு, கம்மியான அளவில் தான் இருப்பு இருந்துச்சு. அண்ட் ஆல்டர்னேட்டிவ் வாஸ் ஃபவுண்ட் அண்ட் காயின்ஸ் வேர் மேட் யூசிங் அ மெட்டல்ஸ் வித் லெஸர் வேல்யூ. ஸோ இந்த தங்கமும் வெள்ளியும் ரொம்ப கம்மியாக இருந்தனால என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை விட அந்த ஒரு குறைந்த மதிப்புடைய உலோகங்கள்ல இருந்து காயின்ஸ் வந்து தயாரிச்சாங்க. தீஸ் வேர் யூஸ் டு பை அண்ட் செல் குட்ஸ் ஆஃப் lesser value. So அந்த மெட்டல்ஸ் வேல்யூ கம்மியான மெட்டல்ஸ் என்ன பண்ணாங்கன்னா வச்ச காயின்ஸை வந்து சின்ன சின்ன அளவிலான பொருட்கள் வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க. It was used as a money of a poor people. So அது வந்து யாரோட பணமா கருதப்பட்டுச்சுன்னா ஏழை மக்களோட பணமா வந்து அந்த lesser value இருக்க மெட்டல் வச்சு உருவாக்கின காயின்ஸ் வந்து கருதப்பட்டுச்சு. Hence, these coins were printed in a large number. So, இது வந்து அதிக அளவுல என்ன பண்ணாங்க, இந்த காயின்ஸை வந்து அச்சடிக்க ஆரம்பிச்சாங்க. Paper money came into being as the next stage. So, இதோட அடுத்த கட்டமா தான் என்ன வந்துச்சு, paper money, காகித பணம் வந்து வர ஆரம்பிச்சுச்சு. This money was without form and people started saving in banks. The Great Economic Depression was also promoted the saving habit of the people. So, இந்த பணம் சேமிக்கிறது அப்படின்றது எப்பதான் வர ஆரம்பிச்சது அப்படின்னா காகித பணம் வந்ததுக்கு அப்புறம் தான் சேமிப்பு அப்படின்ற ஒரு பழக்கம் நிறைய பேர்ட்ட வர ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம the Great Economic Depression, so பொருளாதார மந்தம் வந்ததுக்கு அப்புறமா சேமிக்கணும் அப்படின்ற பழக்கம் வந்து சேவிங் ஹேபிட் ஆஃப் பீப்புள் வந்து என்னாச்சு ப்ரோமோட் ஆச்சு, அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஏன்னா பொருளாதார மந்தம் ஏற்பட்டு நம்ம கையில் காசு இல்லாத நிலையில நம்ம சேவிங்ஸ் வச்சிருந்தோம் அதை எடுத்து யூஸ் பண்ணலான்ற தாட் வர ஆரம்பிச்சது. மணி ஹாஸ் பிகம் அ இன்செப்பரபிள் பார்ட் ஆஃப் எவ்ரி ஒன்ஸ் லைஃப் டுடே. ஸோ இப்போ ஒருத்தர் வாழ்க்கையில இருந்து ஒரு பிரிக்க முடியாத ஒரு பகுதியா என்ன மாறிடுச்சு, பணம்ன்றது மாறிடுச்சு. இட் ஹாஸ் சேஞ்ச்ட் இட்ஸ் ஃபார்ம் இன் எக்கனாமிக் ஃப்ரண்ட். மணி டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் டன் த்ரூ மெனி வேஸ் இன் த எலக்ட்ரானிக் வேர்ல்டு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் வேர்ல்டு வந்து எந்த வழியில வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பண பரிவர்த்தனை மணி டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். இப்போ ஹிஸ்டரி ஆஃப் மணி அப்படின்றத ஒரு பிக்சர்ஸோட கொடுத்திருக்காங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்த்தோம், பேட்டர் சிஸ்டம். 9000 BC. During this period, exchange of goods was done through a barter system. Man exchanged the surplus goods for other goods that he needed. For example, grains, cattle, salt were the goods that were exchanged. So இதெல்லாம் தான் என்ன பண்ணாங்க, அவங்க ஒருத்தங்கிட்ட கொடுத்து இன்னொருத்தங்கிட்ட வாங்கி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க, பண்டமாற்று முறை. Second one is the coins. 1100 BC. The Chinese have used small coins during this period. So இந்த டைம்ல coins first யார் யூஸ் பண்ணாங்கன்னா Chinese, சீனர்கள் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. These coins were made in a bronze. So இது வந்து எதால ஆனது, bronzeால ஆனதா இருக்கும். Countries bordering the Indian Ocean used shells as a medium of exchange. So இந்திய பெருங்கடலை ஒட்டி இருந்தவங்க எல்லாம் எதை காயின்ஸா யூஸ் பண்ணாங்கன்னா ஷெல்ஸ், இந்த சோலிம்பாங்கல்ல அதை வந்து என்ன பண்ணாங்க, பரிமாற்ற பொருளா யூஸ் பண்ணாங்க காயினா. நெக்ஸ்ட் ஒன் கரன்சி, காகித பணம். 600 BC. King Lydias of Lydia announced publicly that official currency will be used for trade. So காகித பணம் officially யூஸ் பண்ணுவோம்னு யார் தான் அனௌன்ஸ் பண்ணா, லிடியாவோட கிங் அலியட்டஸ் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணாரு. லிடியா இஸ் அ பார்ட் ஆஃப் டர்க்கி டுடே. ஸோ இப்போ லிடியா வந்து எந்த நாட்டில் இருக்குன்னா டர்க்கியோட ஒரு பார்ட்டாக தான் இருக்கு. திஸ் டிரான்சாக்ஷன் ஆஃப் மணி ஸ்ப்ரெட் த்ரூ அவுட் த மெடிட்டரேனியன் ரீஜியன். ஸோ இதுதான் ஃபுல்லாக பணம் பரவுறதுக்கு காரணமாக இருந்துச்சு. ஃபிஃப்த் ஒன் இஸ் மார்க்கோ போலோ. 1219 AD. Paper money spread to Europe through the travels of Marco Polo. So Marco Polo வந்து அந்த யூரோப்பியன் கண்ட்ரி ஃபுல்லா வந்து பயணம் பண்ணுவால. ஸோ அதனால இந்த பேப்பர் மணி வந்து காகித பணம் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு சொல்றாங்க. And sixth one is the printing of currency. எப்பனா 1661 AD. When a new paper money was printed in Sweden, it was not much welcome. So first paper money எங்க தான் print பண்ணாங்க, ஸ்வீடன்ல தான் print பண்ணாங்க. பட் அப்ப அந்த அளவுக்கு அதுக்கான வரவேற்பு வந்து கிடைக்கல. Then next one is
இல்ல fourth one பார்க்கல நம்ம கரன்சிக்கு அப்புறம் கோல்ட் காயின் 1250 AD, the florin, a gold-plated coin was introduced in Europe. So gold-plated என்னன்னா தங்க முலாம் பூசப்பட்டது. ஒரிஜினல் கோல்ட் இல்ல gold-plated முலாம் பூசப்பட்ட காயின்ஸ் வந்து எங்க யூஸ் பண்ணாங்க? யூரோப்ல யூஸ் பண்ணாங்க. And seventh one is a electronic transfer. இது 1860 AD ல யூஸ் பண்ணாங்க. Through telegram an effort was undertaken to transfer money electronically. So telegram மூலமா என்ன பண்ணாங்க? money வந்து transfer பண்ணாங்க. And eighth one is a credit card. 1946 John Begins invented the credit card. And ninth one is a mobile banking. 1999 European banks introduced a mobile banking. And NFC 2008 near field communications was introduced in Britain. In 2016 it came to India. It takes only about 7 to 8 seconds to transact money through NFC. So இந்த NFC first எங்க தான் வந்துச்சு? பிரிட்டன்ல தான் வந்துச்சு. அதுக்கு அப்புறம் இந்தியாக்கு 2016 ல வந்துச்சு. So இது மூலமா எத்தனை செகண்ட்ல நம்ம அனுப்ப முடியும்? 7 to 8 secondsல வந்து நம்ம money transaction பண்ண முடியும் இந்த NFC மூலமா. Next one, electronic transactions. One has visit the bank and fill the challan or produce a check to withdraw money from his account. So ஆரம்ப காலத்துல நம்ம பணத்தை பேங்க்ல டெபாசிட் பண்ணி போட்டுக்கும்போது என்ன பண்ணுவோம்னா பேங்க்குக்கு நேரா போய் ஒரு withdrawal ஃபார்ம் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி நம்ம அமௌண்ட் எடுத்துக்குவோம். இல்ல அப்படின்னா அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு செக் புக் கொடுப்பாங்க. ஸோ அந்த செக் புக்ல இருக்க ஒரு செக் லீஃப் எடுத்து அதை ஃபில் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? அமௌண்ட் வந்து withdraw பண்ணிக்கலாம். Now this practice is gradually vanishing. Vanishing na enna ஒரேடியா அந்த அழிஞ்சு போறதுன்னு சொல்வாங்க. சோ இப்போ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டு இருக்கு vanishing. Instead one can easily withdraw the necessary amount from an automated teller machine. So இந்த செக் செல்லான் யூஸ் பண்றதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படினா ATM ல போய் ATM கார்டோட பின் நம்பர் போட்டு நம்ம அமௌண்ட் இப்போ எடுத்துட்டு இருக்கோம். With the help of an ATM debit card one can easily withdraw the money needed at any time at ATMs located everywhere. So நமக்கு பணம் தேவைப்படுற நேரத்துல அது பேங்க் ஒருவேளை லீவ் நாளா இருக்கலாம் இல்லனா அந்த டைம்ல பேங்க் க்ளோசிங் டைமா இருக்கலாம். சோ அப்ப வந்து நம்ம பேங்க்ல போய் நிக்கணும் தேவையில்லாம எங்கனாலுமே இப்போ ATMs இருக்குல்ல. சோ எவ்ரி ஒரு சிட்டிஸ்லயுமே எல்லா இடத்துலயுமே நிறைய ATMs இருக்கு. சோ அங்க போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அந்த ATM கார்டை யூஸ் பண்ணி நம்ம அமௌண்ட் withdraw பண்ணிக்கலாம். A person can deposit a money in their account without visiting the branch. என் பணத்தை கூட நம்ம டைரக்டா பேங்க்ல தான் முன்னாடி போய் கட்டுவோம் செல்லான் ஃபில் பண்ணி. இப்போ அப்படி இல்ல ATM மிஷின்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டெபாசிட் பண்ணிக்கலாம். Similarly credit cards are also available through which things are bought on credit and the amount can be paid later. So credit card அப்படின்றது என்னன்னா ஃபர்ஸ்டே ஒரு அமௌண்ட் போட்டு நம்ம அந்த கார்டை கொடுத்துருவாங்க. ஸோ அதில் இருக்கிறத நம்ம செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு லோன் வாங்கின மாதிரி மந்த்லி அது ஒரு சம் அமௌண்ட் பே பண்ணி என்ன பண்ணணும் அந்த லோனை வந்து ரீபே பண்ணுற மாதிரி இருக்கும். Nowadays instead of using a checks or demand drafts DDs online transaction through a net banking are carried out. ஸோ இப்போ வந்து நம்ம செல்லான்லாம் வாங்கி நேரில் போய் அந்த ஒருத்தங்களுக்கு பணம் அனுப்பணும் அப்படின்ற தேவையில்லாமல் ஆன் நெட் பேங்கிங் மூலமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். Through this money is transacted to anyone who lives anywhere across the globe. So இந்த உலகத்துல எங்க இருக்கக்கூடியவங்களா இருந்தாலுமே நம்ம நெட் பேங்கிங் மூலமா என்ன பண்ணிக்கலாம்? அமௌண்ட் டிரான்சாக்ஷன் அவங்களுக்கு பண்ணிக்கலாம். Technology has advanced so much that even mobile banking is widely used nowadays. So net banking முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்னன்னா மொபைல் பேங்கிங் அதிகமா யூஸ் பண்ணாங்க. So ஒவ்வொரு பேங்க்குக்குமே ஒரு ஆப் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் SBI எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யோனோ அப்படின்ற ஆப் வந்து மொபைல் பேங்கிங் இருக்கும். ஸோ அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம்? நம்ம மணி டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். Next one, role of Reserve Bank of India. So RBI இந்திய ரிசர்வ் வங்கியோட அந்த ரோல் என்ன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. A government has the responsibility to regulate money supply and oversee the monetary policy. So ஒரு கவர்மெண்ட் அரசு தான் என்ன பண்ணணும்? அந்த பணம் ஒழுங்குபடுத்துறதுக்கு பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? அரசிட்ட தான் இருக்கு. Hoarding of money must be avoided at all cost in a country's economy. So hoarding அப்படின்னா என்னன்னா வந்து பதுக்குதல். ஓகேவா? hoarding of moneyனா பணத்தை பதுக்குறது வந்து ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சியை வந்து தடை பண்ணும். சோ அதை என்ன பண்ணணும்? நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். Only then money can be saved in banks. So பணம் இந்த hoarding of money பணம் பதுக்குறத நம்ம தடை பண்ணாதான் என்ன பண்ண முடியும்? பணம் வந்து அந்த பேங்க்ல செலுத்தினா மட்டும்தான் அந்த பணம் பதுக்குறத நம்மளால தடை பண்ண முடியும். A major portion of the savings in a banks are used for the development of industries, economic growth and the various development schemes for a welfare of a poor. அதாவது இப்போ நம்ம பேங்க்ல சேவ் பண்றோம்ல ஒரு அமௌண்ட் போட்டு வைக்கிறோம்ல. சோ அதனாலலாம் கிடைக்கிற இன்கம்ல இருந்து கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் பண்றாங்க. சோ எகனாமிக் நம்மளோட பொருளாதாரம் வளர்ச்சி அடையுது. அது போக ஏழை மக்களுக்கான நிறைய நலத்திட்டங்கள் வந்து என்ன பண்றாங்க? செய்றாங்க. Next, all the major and important banks were nationalized in India
1969. ஸோ நேஷனலைஸ்னா என்னன்னா நாட்டுடைமையாக்கப்பட்டது. ஸோ இந்தியாவில் இருக்க ஒரு முக்கியமான வங்கிகள் எல்லாமே எப்போ நாட்டுடைமையாக்குனாங்க, நேஷனலைஸ்ட் ஆகுனாங்கன்னா 1969 பண்ணாங்க. தி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா RBI ரெகுலேட்ஸ் தி சர்க்குலேஷன் ஆஃப் கரன்சி இன் இந்தியா. ஸோ சர்க்குலேஷன் ஆஃப் கரன்சி, பணம் வந்து அந்த பரவுறத பணம் வந்து அந்த புலங்கள்ல இருக்கிறது வந்து யார் தான் ரெகுலேட் பண்றா, RBI தான் ரெகுலேட் பண்றாங்க. தி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டார்டட் இட்ஸ் ஆபரேஷன்ஸ் ஆன் 1st April 1935. ஸோ RBI எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, 1935 ஏப்ரல் 1. இட் வாஸ் பெர்மனன்ட்லி மூவ் டு மும்பை ஃப்ரம் த இயர் 1937. ஸோ எப்போ அது நிரந்தரமா மும்பையில் ஒரு தலைமையிடத்தை வச்சு செயல்பட ஆரம்பிச்சிச்சுன்னா 2 years later 1937. RBI வாஸ் நேஷனலைஸ்ட் இன் 1949. ஸோ RBI எப்போ நாட்டுடைமையாக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1949. 85% ஆஃப் த பிரிண்டட் கரன்சி இஸ் லெட் ஃபார் சர்க்குலேஷன். ஸோ நம்ம வந்து பண சுழற்சி, அந்த வெளியே பண புழக்கத்தில் வந்து எத்தனை பர்சன்டேஜ் அச்சடிக்கிறதுல அனுப்புறோம்னா ஒரு 85% தான் வந்து என்ன பண்றோம், பண புழக்கத்தில் வந்து விடுதோம். அக்கார்டிங் டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவைலபிள் ஆன் as on August 2018, currency worth of 19 lakh crore are in circulation. ஸோ ஆகஸ்ட் 2018 நிலவரப்படி ஸோ பணம் புலங்கள்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னா 19 லட்சம் கோடி வந்து என்ன இருக்கு, பண புலங்கள்ல இருக்கு. ஸோ இது யாரோட சோர்ஸ்ல இருந்து கிடைச்சதுன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து கொடுத்த சோர்ஸ்ல இருந்து தான் இந்த டீடைல் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட், do you know ஒரு பாக்ஸ் கடன் கொடுத்திருக்காங்க பாருங்க. டாக்டர் B.R. Ambedkar's PhD thesis on the problem of a rupee, its origin and solution was the reference tool and provided a guidelines for the Reserve Bank of India Act of 1934. அதாவது B.R. அம்பேத்கர் எழுதின the problem of a rupee, its origin and solution அப்படின்ற ஒரு thesis, ஒரு கட்டுரை மூலமா தான் நம்மளோட ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆக்ட் சட்டம் வந்து 1934 எதை ஃபாலோ பண்ணி டிபெண்ட் பண்ணி தான் கொண்டு வந்தாங்கன்னா இந்த B.R. அம்பேத்கரோட thesis வச்சு தான் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934 கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் 35 ஏப்ரல் 1 என்ன பண்ணாங்க, RBI வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 37 வந்து அது பெர்மனண்டா செயல்பட ஆரம்பிச்சது. நெக்ஸ்ட், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மணி அண்ட் பிரைசஸ். ஸோ பணம் மற்றும் விலைக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் தொடர்பு வந்து கொடுத்துருக்காங்க. there is a close relationship between a volume of circulation money and the price of things. ஸோ நம்ம பணம், அந்த புலங்கள்ல இருக்கக்கூடிய பணத்துக்கும் அந்த ஒரு பொருளோட விலைக்கும் வந்து ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. 90% of the products are manufactured with the main aim of sales or meant for services. Growing crops and productions are done on a commercial basis rather than on a subsistence level. This phenomenon also increase the importance of market and money. The relationship between a money and price is connected with the monetary policy. ஸோ ஒரு பொருள் பணம் மற்றும் ஒரு பொருளோட விலை ரெண்டுக்குமே உள்ள தொடர்பு வந்து எதை பொறுத்து இருக்குன்னா மானிட்டரி பாலிசி கூட ரிலேஷன்ஷிப் கனெக்டடா இருக்கு. அதாவது பணவியல் கொள்கை, மானிட்டரி பாலிசினா பணவியல் கொள்கையோட கனெக்டட் தொடர்புடையதா இருக்கு. There is a close relationship between the growth of money supply and inflation. Price controls play a very important role in a country's economic stability. ஸோ விலை கட்டுப்பாடு அப்படின்றது வந்து என்னன்னா அதான் பிரைஸ் கண்ட்ரோல். ஸோ ஒரு நாட்டோட பொருளாதார ஸ்டெபிலிட்டி நிலையா இருக்கிறதுக்கு தான் அந்த விலை கண்ட்ரோல் தேவை. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி இப்போ வரைக்குமே இலங்கையில வந்து ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு இருக்குல்ல. ஸோ எக்கனாமிக்கலா ரொம்ப டவுனா இருக்காங்க. ஸோ ஏன் அந்த எக்கனாமிக்கலே அவங்க வீக்கா இருக்கனால என்னாச்சு, பிரைசஸ் எல்லாமே ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ ஈவன் ஒரு ப்ராடக்ட் நம்ம இங்க ஒரு 100 rupeesக்கு வாங்குறது கூட அங்க வந்து ஒரு 800 rupees 1000 rupees சொல்ற மாதிரி என்ன ஆகுது, பிரைசஸ் வந்து ரொம்ப ஹை ஆகுது. ஸோ அங்க வந்து எக்கனாமிக்கலி என்ன ஆகுது, அந்த நேஷன் வந்து வீக் ஆயிட்டு இருக்கு. This role is played by the central bank of our country, RBI in India. So economic stability பார்க்கிறது இந்தியால யாரோட பொறுப்பு அப்படின்னா RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பொறுப்பு. Currency is a medium of exchange in a country. So currency அப்படின்றது பணம், அப்படின்ற அந்த பணம்ன்றது ஒரு நாட்டில் நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு மீடியமா இருக்கு. The Indian currency is called Indian rupee. ஸோ இந்தியாவோட செலாவணியை என்ன சொல்றாங்க, ரூபாய் அப்படின்னு அழைக்கிறாங்க. In a country, the foreign currency is called a foreign exchange. Purchasing capacity of all currencies in the world are compared using a US dollar as a standard currency. ஸோ உலக நாடுகளுக்கு இடையிலான செலாவணி வந்து அமெரிக்க டாலரோட அடிப்படையில் தான் என்ன பண்றாங்கன்னா மதிப்பிடுறாங்க. This values differ from country to country. ஸோ இந்த மதிப்பு வந்து ஒரு நாட்டுக்கு நாடு வேறுபடும். இப்போ நம்மளோட ரூபாய் மதிப்பு ஒரு ரூபாய் வந்து இவ்வளோ டாலர் அப்படின்ற மாதிரி வர மாதிரி, இதுவே மலேசியா பார்த்தோன்னா ரிங்கிட் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு வந்து என்ன ஆகும், டிஃபர் ஆகும். மோஸ்ட் ஆஃப் தி இன்டர்நேஷனல் ட்ரேட் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் கேரிட் அவுட் இன் US டாலர். ஸோ உலக அளவில் அதிகமான வணிகத்தோட பெரும்பகுதி எதை பேஸ் பண்ணி தான் நடக்குதுன்னா யூஎஸோட கரன்சியான டாலரை வச்சு, US டாலரை பேஸ் பண்ணி தான் நடக்குது. ஸோ சம் ஆஃப் கண்ட்ரீஸ், சில கண்ட்ரீஸோட கரன்சி நோட் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இந்தியாவுக்கு வந்து என்ன, ருபி ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். இங்கிலாந்து வந்து பவுண்ட்,
யூரோப்பியன் யூனியன் வந்து யூரோ, கனடா வந்து டாலர், ஜப்பான் yen, சைனா வந்து யுவான், சவுதி அரேபியா ரியால், ஆஸ்திரேலியா டாலர், மலேசியா ரிங்கிட், பாகிஸ்தான் ருபி, ஸ்ரீலங்கா ருபி. And next, functions of money. When money replaced the barter system, a lot of practical issues were solved. Money acts as a medium of exchange, a unit of measurement, and a store of value and a standard of deferred payments. It plays an important role in transactions. So பணம் அப்படின்றது எதில் எப்படியெல்லாம் நம்மளுக்கு செயல்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பண்டமாற்று முறையில் உருவாக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சிக்கல்னால தான் நம்ம என்ன பண்ணோம், பணத்தோட வரவு வந்து வர ஆரம்பிச்சு. அப்படி தான் காகித பணம், அதனால தான் அப்படி ஒரு இதாக மாறி வந்துச்சு. ஸோ பணம் அப்படின்றது ஒரு பரிமாற்ற ஊடகமாகவும் இருக்குது, ஒரு கணக்கோட அழகாகவும் இருக்குது, மதிப்பீட்டு சேமிப்பாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாறுபடக்கூடிய பண வழங்கீடுக்கான தரப்படுத்துதலாகவும் எப்படி செயல்படுது, பணம் வந்து செயல்படுது. மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஸோ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது என்னன்னா பரிமாற்ற ஊடகம்னு சொல்லுவாங்க தமிழில். மணி ஷுட் பி அக்செப்டட் லிபரலி இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன் அ கண்ட்ரி. ஸோ ஒரு நாட்டோட இருக்கக்கூடிய எல்லா பொருட்கள் மற்றும் சேவைகளை என்ன பண்ணலாம், நம்ம பணம் வந்து தடை இல்லாமல் ஏற்கப்பட்டாதான் அதை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர், அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். யூனிட் ஆஃப் அக்கௌண்ட். யூனிட் ஆஃப் அக்கௌண்ட் என்னன்னா கணக்கு அலகு அப்படின்னு சொல்லுவாங்க. மணி ஷுட் பி காமன் ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் கால்குலேட்டிங் எ கண்ட்ரிஸ் டோட்டல் கன்சியூம் குட்ஸ், ப்ராடக்ட்ஸ், சர்வீஸ் எக்ஸெட்ரா. ஸோ ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கன்சியூமர் குட்ஸ், அதாவது நுகர்வோர் பொருட்கள், தயாரிப்பு, சேவைகள், இது எல்லாத்துக்குமான மதிப்பை கணக்கிட்டதில் நம்மளுக்கு எது ஹெல்ப் பண்ணுது, பணம் வந்து ஒரு பொதுவான அழகாக வந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் அ புக் காஸ்ட் ₹50, it means that the price of a book is equal to 50 units of a money. Money is used to measure and record a financial transaction of a ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் இன் அ கண்ட்ரி. ஸோ ஒரு புக்கோட காஸ்ட் நம்ம வாங்குறது வந்து ₹50 அப்படின்னா, ஸோ அந்த 50 அப்படின்றது என்னன்னா அந்த ஒரு புக்குக்கான விலை வந்து 50 யூனிட்ஸுக்கு வந்து மணி யூனிட்ஸ்க்கு வந்து ஈக்குவலாக இருக்குன்ற மாதிரி மீனிங்கில் கொடுத்துருக்காங்க. எ ஸ்டோர் ஆஃப் வேல்யூ, மதிப்பீட்டை சேமிக்கிறது. மணி இஸ் யூஸ்ட் ஆஸ் எ ஸ்டோர் ஆஃப் பர்ச்சேசிங் பவர். ஸோ எதிர்கால தேவைக்காக நம்ம வாங்கக்கூடிய ஆற்றலை அதிகரிக்கிறதுக்காக பண்ணுறதா என்னது, சேமிப்புன்னு சொல்லுவாங்க. இட் கேன் பி யூஸ்டு டு ஃபினான்ஸ் ஃபியூச்சர் பேமெண்ட்ஸ். Next one, credit. Credit na enna kadan. Farmers avail credit during a monsoons for buying a seeds, agriculture input and other expenses. So விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, பருவ காலங்களின் போது அந்த அவங்க விதை விதைக்கிறதுக்கு தேவையான விதைகள், சில உரங்கள், இதெல்லாம் வாங்குறதுக்கு அவங்களுக்கு வந்து கிரெடிட், கடன் வந்து தேவைப்படும். ட்ரேடர்ஸ் அண்ட் ஸ்மால் என்டர்பிரினர்ஸ் நீட் கிரெடிட் ஃபார் their needs. ஸோ சின்ன சின்ன வணிகர்களுக்கும் என்ன தேவைப்படுது, கடன் வந்து தேவைப்படும். ஈவன் அ லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் ரிசீவ் கிரெடிட் டு டேக் அப் தேர் நியூ ப்ராஜெக்ட்ஸ். ஸோ பெரிய பெரிய நிறுவனங்களுமே அவங்க புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ப்ராஜெக்ட்காக அவங்களுக்கு என்ன தேவைப்படும், கிரெடிட், கடன் வந்து தேவைப்படும். ஸோ கிரெடிட் இஸ் அவைலபிள் இன் அ ஃபார்ம் ஃப்ரம் formal financial institutions like a nationalized and private banks and cooperative banks, and informal financial institution, இது வந்து normal private finances இருக்குல்ல அது. micro credit is received through a self help groups, SHG ன்னு சொல்லுவாங்க, சுய உதவி குழுன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. as far as nationalized banks and cooperative banks are concerned, the interest to credit is comparatively lesser and there is a guarantee for the pledged goods. so nationalized bank, நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள், இந்த கூட்டுறவு வங்கிகள், கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நம்ம வைக்கக்கூடிய பொருளுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து வட்டி வந்து கம்மியாக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம பிளெட்ஜ்டு அந்த கடனாக வைக்கிறோம்ல, ஸோ அந்த அடகு வைக்கிறோம்ல பிளெட்ஜ்டுனா, ஸோ அந்த பொருளுக்கான கேரண்டி வந்து எப்படி இருக்கும், பாதுகாப்பு வந்து அதிகமாக இருக்கும். இன்ஃபார்மல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இன்ஃபார்மல்னா முறை சாராத நிதி நிறுவனங்கள். இன்ஃபார்மல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஆர் ஈஸிலி அப்ரோச்சபிள் டு தி கஸ்டமர்ஸ் வித் ஃப்ளெக்சிபிள் ப்ரொசீஜர்ஸ். ஸோ முறை சாராத நிதி நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப போய் அங்கே டீட்டெயில் கேட்டு இங்கே டீட்டெயில் கேட்டு அந்த ஃபார்ம் ஃபில் இந்த ஃபார்ம் ஃபில் நம்மளை வந்து கஷ்டப்படுத்தவே மாட்டாங்க. ஸோ ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க யாரை பொறுத்த வரைக்கும், நம்ம ஒரு கன்சியூமரை பொறுத்த வரைக்கும். பட் there are issues like a safety of items pledged, high rates of interest and modes of recovery. So என்னென்ன ப்ராப்ளம் இந்த இன்ஃபார்மல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் அப்போ வரும்னா, நம்ம வச்ச பொருளுக்கான பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி அந்த ப்ராடக்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மோட்ஸ் ஆஃப் ரெக்கவரினா திரும்ப வாங்குற வழிகள் வந்து சில நேரம் கொஞ்சம் நம்மளை கஷ்டப்படுத்தி கேட்குற மாதிரி, மிரட்டி கேட்குற மாதிரி கூட பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பீப்புள் who live in a particular place or those who are involved in a certain work join together as a group and start saving. ஸோ ஒரு சில இடத்துல சமூகமாக சேர்ந்து ஒரு சமூகமாக இருக்கிறவங்க சேமிப்பாங்க, இல்லைனா ஒரே மாதிரியான தொழில் செய்கிறவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, சில நேரங்களில் சேமிக்க ஆரம்பிப்பாங்க. These are called as a self help groups. ஸோ இவங்களை தான் என்ன சொல்றாங்கன்னா சுய உதவி குழுக்கள் அப்படின்னு சொல்றாங்க. The nationalized banks provide a help to these groups through a micro credit. So இந்த
குறு சிறு கடன்கள் மூலமா என்ன பண்ணுவாங்கன்னா சென்ட்ரலைஸ்டு பேங்க் அரசுடைமையாக்கப்பட்ட அந்த வங்கிகள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எஸ்ஹெச்ஜி செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுவாங்க அமௌண்ட் வந்து கடனா வந்து கொடுப்பாங்க. கிரெடிட் given through self help groups for a street vendors, fishermen, especially women and the poor really make a difference in their life. So இந்த எஸ்ஹெச்ஜில இருந்து கொடுக்கிறது யாருக்கெல்லாம் ரொம்ப பயனா இருக்குன்னா அந்த மீனவர்கள், அப்புறம் அந்த நடைபாதை வியாபாரிகள், ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்னா என்னன்னா நடைபாதை வியாபாரிகள், எஸ்பெஷலி உமன். ஸோ மெயினா வந்து சுயஉதவி குழுக்கள்னாலே இப்போ வந்து அதிகமா பெண்கள் தான் வந்து ஜாயின் பண்றாங்க. அதே மாதிரி ஏழைகள் புவர் பீப்புள்ஸ்க்கும் என்ன இருக்கு, இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. In Tamil Nadu, all the banks have 10,612 branches across the state. They carry on a total transaction of around 15 lakh crore rupees during the financial year 2017 to 2018. So தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை வங்கி கிளைகள் இருக்குன்னா 10,612 வங்கி கிளைகள் இருக்கு. அதே மாதிரி நம்ம நாடு ஃபுல்லா 2017-18 பீரியட்ல அமௌண்ட் டிரான்சாக்ஷன் எவ்வளவு போச்சுன்னா 15 லட்சம் கோடி வந்து என்ன இருக்கு டிரான்சாக்ஷன் வந்து நடந்திருக்கு. Next, how was currency printed in India? So இந்தியால நம்ம பணத்தை வந்து எப்படி அச்சடிக்கிறோம் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. 1 rupee and 2 rupee notes were first printed in India in the year 1917. So 1917ல first 1 rupee 2 rupee notes வந்து print பண்ணிருக்காங்க first time. The Reserve Bank of India is empowered to issue the Government of India notes since 1935. So 1935ல RBI வந்ததுக்கு அப்புறமா அந்த இஷ்யூ பண்ற அமௌண்ட் இஷ்யூ பண்ற ரூபி இஷ்யூ பண்ற ரைட்ஸ் யார்கிட்ட போயிருச்சு, RBI கிட்ட போயிருச்சு. 500 rupee note currency was introduced later. So அதுக்கப்புறம் தான் அவங்க 500 rupee currency வந்து introduce பண்ணிருக்காங்க. In 1940 1 rupee notes were issued again. So 1940ல திரும்ப என்ன பண்ணிருக்காங்க 1 rupee note வந்து issue பண்ணிருக்காங்க. Till 1947 the currency notes with the image of King George VI were in the circulation. So 1947 நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் வரைக்கும் நம்ம யாரோட முகம் பொறிச்ச பணத்தை தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கிங் ஜார்ஜ் 6வது ஜார்ஜோட முகம் பொறிச்ச அந்த அமௌண்ட்டை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணோம். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா issued a currency notes. So சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் நம்ம இந்தியாவோட கரன்சி வந்து நம்ம என்ன பண்ணோம் இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சோம். In 1925, the British government established a government press at Nashik in Maharashtra. So British government வந்து 1925ல அவங்க தான் ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரால நாசிக் அப்படின்ற இடத்துல ஒரு பிரிண்டிங் பிரஸ் வந்து என்ன பண்ணாங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. Currencies were printed 3 years later. So அங்க அச்சகம் அந்த பிரிண்டிங் இதை ஆரம்பிச்சு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் என்ன பண்ணாங்க பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. In 1974 a press started in Devas, மத்திய பிரதேஷ். ஸோ 1974 மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தேவாஸ்ன்ற இடத்துல இன்னொரு பிரஸ் வந்து என்ன இருந்துச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மின்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த 1990 ஸோ 1990ல 2 more presses were started in Mysuru and Karnataka and Salboni in West Bengal to print bank notes. ஸோ 1990ல எக்ஸ்ட்ராவா இன்னும் 2 இடத்துல பிரிண்ட் பண்றதுக்கு அந்த பிரசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. எங்கெல்லாம்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மைசூர்லையும் வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய சல்போனிலையும் ஸ்டார்ட் பண்ணாங்க. அமௌண்ட் பணம் வந்து அச்சிடுறதுக்கு கரன்சி அச்சிடுறதுக்கு மட்டும் இல்லாமல் பேங்க் சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் அச்சிடுறதுக்கும் யூஸ் பண்ணாங்க. தி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஹஸ் த அத்தாரிட்டி டு டிசைட் தி வேல்யூ ஆஃப் கரன்சி டு பி பிரிண்டட் அண்ட் ஹவு த அமௌண்ட் ஷுட் பி ரீச் டு இட்ஸ் டெஸ்டினேஷன் சேஃப்லி. ஸோ ஆர்பிஐ தான் வந்து எவ்வளோ அமௌண்ட் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறதும் ஆர்பிஐட்ட தான் இருக்கு. அதே மாதிரி பிரிண்ட் பண்ண அமௌண்ட்டை எப்படி எந்த இடத்துக்கு கொண்டு போகணும், அதை எப்படி சேஃபாக கொண்டு போகணுன்றது யாரோட பொறுப்பு தான் ஆர்பிஐயோட பொறுப்பு தான். Though the RBI has the power to print up to 10,000 rupees notes, at present a maximum of up to rupees 2,000 is printed. So RBIக்கு வந்து 10,000 மதிப்புடைய 10,000 ரூபாய் தாள் பிரிண்ட் பண்றது கூட உரிமை இருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் எத்தனாயிரம் ரூபாய் நோட்டு தான் அதிகபட்சமா பிரிண்ட் பண்ணிருக்காங்க, 2,000 ரூபாய் நோட்டு தான் அதிகமா இப்போதைக்கு பிரிண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த 2,000 ரூபாய் நோட்டு எப்ப பிரிண்ட் பண்ணாங்க, டிமானிட்டைசேஷன் அப்படின்னு ஒன்று நடந்துச்சுல. ஸோ அந்த டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் தான் இந்தியாவில் என்ன பண்ணாங்கன்னா 500 and ஓல்டு 500 and 1,000 ருபீஸை வந்து டிமானிட்டைசேஷன் பண்ணதுக்கு அப்புறமா நியூவா 2,000 ருபீஸ் நோட் வந்து என்ன பண்ணாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. இந்த லெசன்ல பார்த்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் ஒரு ரீகேப் பார்த்துடலாம். barter system flourished where civilization thrived. ஸோ எப்போ பண்டமாற்று முறை வளர ஆரம்பிச்சது, நாகரிகம் செழித்தவங்க ஆரம்பிச்ச காலத்தில். கோல்ட், சில்வர் அண்ட் காப்பர் were called as ancient money. Paper and spices took a major share of exports. Paper money was introduced because metal supply was limited. Mobile banking is widely used nowadays. A government has the responsibility to regulate the money supply and oversee circulation. All the major and important banks are nationalized in India 1969. There is a close relationship between a money and a price. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. கண்டினியூஸாக நெக்ஸ்ட் லெசன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.